என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, விஜயும் பாஜக தலைமையில் மற்றும் சிலர் அப்படின்றார். என்டிஏக்குள்ள இருக்கிறவங்களும் என்டிஏ ஆட்சின்றாங்கல்ல, இதுல என்ன கணக்கு? ஏன் இப்படி ஒரு நரேஷன் வருது? எனக்கு டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஐடியாலஜிக்கலான பொசிஷனிங் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ அதிமுகவோட இது பண்ணும்போது நடைமுறை சார்ந்து பேச வேண்டியிருக்கும். உன்னோட ஆட்சி எப்படி இருக்கு, என்னோட ஆட்சி எப்படி இருக்கு, நீ என்ன சாதிச்சேன், நான் என்ன சாதிச்சேன், என்ன ஆட்சியில் என்ன குறை ஒன்னு அப்படின்னு போறோம். ஆனா பிஜேபின்னு வரும்போது நீங்க மதச்சார்பின்மை, சமூக நீதி, சுயமரியாதை, தமிழ்நாடு, அப்புறம் மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள் அப்படின்னு நீங்க ஒரு கொள்கை சார்ந்த சில கோஷங்கள் இருக்கு இல்லையா, ஒரு ஐடியாலஜிக்கல் அட்வான்டேஜ் கிடைச்சிருது அவங்களுக்கு, அட்வான்டேஜ் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்போ அது தமிழ்நாட்டுல எப்பவுமே எடுபடக்கூடிய விஷயங்கள் இந்திய எதிர்ப்பு, மாநில சுயாட்சி, சுயமரியாதை, மாநில உரிமைகள், இந்த இடத்தை நோக்கி போயிடணும். நடைமுறை சார்ந்து அதிமுகவோட சண்டை போடுறது இருக்கு இல்லையா, அது பண்ணணும். அது பண்றது மூலமா அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கலான பொசிஷன் கிடைக்குது. அந்த பொசிஷன்ல அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. இது ஒரு விஷயம். ஆனா நான் டிவிகே போறதுக்கு முன்னாடி இதுல ஒண்ணு வரேன். இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. லாங் ரன்ல டிஎம்கேக்கு இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது நீங்க பிஜேபி அல்லது பிஜேபி சார்ந்த ஒரு அரசியலை முன்னிறுத்தி இந்த தேர்தலை நீங்க நிக்கிறீங்க, ஜெயிக்க கூட ஜெயிக்கிறீங்கன்னு வச்சு. ஆனா ஸ்லோவா என்ன ஆகுதுன்னா, நீங்க எதிர்கட்சின்ற இடத்தை தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு கொடுக்குறீங்க. அதாவது திமுகவுக்கு அதிருப்தி இருந்தா யாருக்கு ஓட்டு போட்டாங்க? நேற்று வரைக்கும் அதிமுக ஓட்டு போட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா டிஎம்கேவோட நேரேட்டிவ் என்ன பண்ணுதுன்னா, அதிமுக சைட்லைன் பண்ணிட்டு பிஜேபி அந்த இடத்துல கொண்டு வருது. இப்ப நாளைக்கு திமுக பலவீனம் அடையும் போது அந்த பலம் யாருக்கு போகும்? பிஜேபிக்கு போகும். ஒரு தேசிய கட்சி வளர்க்குறாங்க. நீங்க சொல்ற ஒரு நுணுக்கமான இடத்தை பெருமாள் மணி லட்சுமி சொன்னதோட பொருத்தி பார்த்தா பாஜகவும் இத கணக்கில் வச்சுதான் என்டிஏ ஆட்சின்னு அவங்கள அதை பிச் பண்றாங்க. அதேதான் அவங்க திரும்ப திரும்ப என்டிஏன்னு சொல்றதும், இவங்க அந்த என்டிஏன்ற அந்த நரேட்டிவ் உள்ள போறதும் அது ஒரு ட்ராப். உங்களுக்கு இந்த தேர்தல்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். ஆனா லாங் ரன்ல யூ ஆர் அலோவிங் another national party to take the position. அது உங்களுக்கு டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்ற 50 ஆண்டு கால கேள்விய திமுகவா ஒரு தேசிய கட்சி, அதாவது பாஜகவான்ற கேள்விக்குள்ள போகுது இல்லையா. இன்னும் 5 ஆண்டு வருஷத்துலயும் 10 வருஷத்துலயும் அப்படி மாறலாம். அதுக்கு நீங்களே களம் அணைச்சு கொடுக்குறீங்க. இது இன்னைக்கு கரெக்டா இருக்கும். லாங் ரன்ல இது ரொம்ப ரொம்ப தற்கொலைக்கு ஒப்பான ஒரு போக்கு நான் நினைக்கிறேன். முக்கியமா அரவிந்தன், நீங்க சொன்னீங்க என்டிஏன்னு பொசிஷன் பண்றதுல பாஜகவுக்கு ஒரு நீண்ட கால கனவு, அது அவங்களுக்கு நன்மை, திமுக டிராப்ல போய் விழறாங்கன்ற ஒரு பார்வை. இத டிவிகேவும் எதுக்காக அதிமுகவை சைட்லைன் பண்றாங்க? அதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? நான் என்ன நினைக்கிறேன்னா, டிவிகே திமுக எதிர்ப்பு வாக்குகளை அப்புறம் பாஜகவோட எதிர்ப்பு வாக்குகள் ரெண்டுத்தையும் தான் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது அதிமுகவை முன்னிலைப்படுத்தும் போது போக்கஸ் ஷிஃப்ட் ஆகுது. அப்போ அதிமுகவை சைட்லைன் பண்றது மூலமா ரெண்டு பேருமே இன்கம் பண்ண அங்க அவங்க மத்திய அரசியல் இருக்காங்க, இங்க மாநிலத்துல இருக்காங்க. இப்ப இந்த ரெண்டுத்தினுடைய எதிர்பார்க்கும் தனக்கு வரும்னு அவங்க கனெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் நான் சொல்ல வரது. அப்புறமா இப்போ இந்த சைட்லைன் பண்ற ஸ்ட்ராட்டஜி ஒரு பக்கம் இருக்கு. அதனுடைய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கெயின்ஸை நம்ம பேசுவோம். ஆனா அதிமுக அப்படி சைட்லைன் பண்ண முடியுமா அப்படின்றது இருக்கு இல்லையா, அது பெரிய கேள்வி, முக்கியமான பெரிய கேள்வி இருக்கு. இப்ப ராம்கி டபுள் என்ஜின்றாரு. எனக்கு எடப்பாடி இந்த டபுள் என்ஜினை ஒத்துப்பாரான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. இது வரைக்கும் அவர் நாங்க டபுள் என்ஜின் ஓட்டுவோம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, இருக்கலாம். ஆனா அவருடைய மனநிலை அவர் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வர்றது அதுக்கு இசைவா இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கும். அதிமுக கடந்த 50 ஆண்டுகளாக ஏற்கனவே ஒரு திருமணம் சொன்ன மாதிரி 11 தேர்தலில் 7 தேர்தலில் ஜெயிச்சவங்க. தொடர்ந்து 3 முறை எம்ஜிஆர் தலைமையிலையும் 2 முறை ஜெயலலிதா தலைமையிலையும் ஜெயிச்சவங்க. பலவிதமான கூட்டணி அமைஞ்சும் வலுவான கூட்டணி அமையாத போது அந்த வெற்றியை காமிச்சிருக்காங்க. அந்த கட்சியை நீங்க அவ்வளவு ஈஸியா நீங்க புறந்தள்ளிட முடியாது. அதுவும் இல்லாம இப்ப டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில சேர்ந்திருக்கும் போது அவ்வளவு ஈஸியா நீங்க புறந்தள்ள முடியும் நினைக்கிறது அதிமுகவுடைய வலிமையை நீங்க கான்சியஸா கவனமா பிரஜை பூர்வமா கவனமா அதை நீங்க தவிர்க்கணும். அதை திருமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. திருமைப்படுத்துறது மூலமா பலவீனப்படுத்துறதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுதான் டிஎம்கே பண்றாங்க. அது ஸ்ட்ராட்டஜிக்கலா ஓகே. ஆனா நடைமுறையில் அது பலன் அளிக்குமான்னு கேட்டா அளிக்காது. 2 காரணம். ஒண்ணு அதிமுக அடிப்படை பலம். 2வது எடப்பாடி இப்ப இந்த கூட்டணி எல்லாம் ஒரு மாதிரி செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவரோட குரலே மாறுது, அவருடைய டோன் மாறுது. அவர் ரொம்ப அக்ரெசிவான ஒரு பொசிஷன் எடுக்கிறாரு. அப்போ திரும்பவும் ஒரு விவாதத்தோட மையத்துல எதிர்கட்சியோட இடத்துல அதிமுக நிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒரே ஒரு விஷயம் தான் திரு அரவிந்தன், நீங்க சொல்ற மாதிரி கட்டமைப்பு இருக்கிற கட்சியை நம்ம நினைக்கலாம் உதாசீனப்படும், களம் அப்படி உதாசீனப்படுத்திடாது அப்படின்றீங்க. படுத்திட முடியாது. ஆனா பெருமாள் மணி சொன்ன இடம்
அது என்டிஏ அலையன்ஸ்க்குள்ள ஒரு கருத்துருவாக்கமா வந்திருக்கணும்ல. அங்கதானே அவங்களுக்கு சிக்கல். இப்ப மத்தவங்க உதாசீனப்படுத்துறதுன்றது வேற. என்டிஏ பார்ட்னர்ஸும் இப்ப என்டிஏ இப்ப பாஜக ஒரு குழுவை போட்டு பேசுறது இருக்குல்ல, அது கொஞ்சம் இபிஎஸ் அவங்கள பின்னுக்கு இழுக்குதா? கண்டிப்பா. இப்போ காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இவங்கதான் இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய பிரதானமான கட்சிகள். இப்ப காங்கிரஸ் கொஞ்சம் வேற மாதிரி பேசுறாங்க. இந்த 4 கட்சிகள் வந்து சாலிடா இருக்கு. இவங்களுக்குள்ள ஒரு ஸ்ருதி பேதம் கிடையாது. ஆனா பிஜேபி, அதிமுக வரும்போது அதுல அடிப்படையில ஒரு ஸ்ருதி பேதம் இருக்கு. ஏன்னா பிஜேபி வந்து எப்பவுமே தன்னை டாமினன்ட் பார்ட்னரா முன்னிறுத்தும். ஆனா இங்க காங்கிரஸ் அப்படி முன்னிறுத்தாது. நாடாளுமன்ற தேர்தலை கூட காங்கிரஸ் தன்னை வந்து டாமினன்ட் பார்ட்னரா முன்னிறுத்தாது. ஆனா பிஜேபி மாநில தேர்தலில் கூட தன் டாமினன்ட் பார்ட்ல முன்னிறுத்துறதுக்கு அவங்க பண்ண. ஏன்னா அவங்களுக்கு மத்தியில ஆட்சி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பண பலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு. அவங்க பெரிய வியூக விற்பனர்கள் பேர் வாங்கிட்டாங்க. அதனால தொடர்ந்து தன்னை அப்படி பொசிஷன் பண்ணி 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 மேல வரணும்னு பாக்குறாங்க. அந்த பொசிஷனுக்கு இவங்களும் ஹெல்ப் பண்றாங்கன்றதா என்னுடைய குற்றச்சாட்டு. பெருமாள் மணி, இப்ப இது கிட்டத்தட்ட இதுல பெனிஃபிட் அப்படின்றது தேர்தல் இந்த 26 எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு நீண்ட கால ஓட்டத்திற்கு பாஜகவுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தன்மையை தாவேகா, திமுக செய்யறாங்களோ அப்படி இருக்கு இல்லைங்கய்யா. நீங்க ஐயா 32 வருஷங்கய்யா, எத்தனை அஇஅதிமுகன்றது ஒரு பேர் இயக்கங்க. இந்தியாலேயே அந்த மாதிரி ஒரு மாநில கட்சி கிடையாதுங்கய்யா. நீங்க அஇஅதிமுகவில் இருக்கிற முன்னாள் மந்திரிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர்கள், முன்னாள் மேயர்கள், முன்னாள் நகராட்சி தலைவர்கள் பட்டியலை எடுங்கய்யா. அவங்க அளவுக்கு எளியவர்களை அரசியல் சாசனத்துல உட்கார வச்ச கட்சி கிடையாதுங்கய்யா. ஐயா 2001 தேர்தலுக்கு பிறகு திமுகவோட கிராஃப் எப்படி போச்சு, அஇஅதிமுகவோட கிராஃப் எப்படி போச்சுன்னு நம்பரா பாருங்க. 2006 இவங்க 96, அவங்க 69 நின்னாங்கய்யா. திரும்ப 2011 அவங்க வந்தாங்க, 16 திரும்ப வந்தாங்க. இவங்க 100 கிட்ட வந்து 100ல வந்து நெருங்கி நின்னாங்க. ஐயா அப்ப நீங்க நம்பரா பாத்தீங்கன்னாலும் எப்படி பார்த்தாலும் அஇஅதிமுக தான் பெரிய கட்சி. இப்ப நண்பர் அரவிந்தன் சொல்ற மாதிரி அப்படி ஒரு மொமெண்டம் பாஜகவுக்கு கிடைக்கணும்னா அவங்க அஇஅதிமுகவை தாண்டணுமே. அஇஅதிமுகவை எந்த கட்சியால இன்னைக்கு தாண்ட முடியும்? அது எவ்வளவு பெரிய சவால். அப்போ யதார்த்தம் என்ன, களத்துல யாரால இன்னைக்கு சவால் கொடுக்க முடியும்? ஐயா பெர்செப்ஷன் என்னவாங்கறத நம்ம பேசுறோம். ஓகே, பெர்செப்ஷன் நம்ம இன்னைக்கு தெளிவா பேசிட்டோம். இன் வார் அண்ட் பாலிடிக்ஸ் பெர்செப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆனால் பெர்செப்ஷன்ல இன்னைக்கு அஇஅதிமுகவுக்கு என்ன இடம் இருக்குன்றத நம்ம பேசுறோம். ஓகே, யதார்த்தத்துல களத்துல யாரியா? ஒரு தடவை ஒரு இதே மாதிரி ஒரு விவாதத்துல கேட்டாரு, ஒரு அஇஅதிமுக நண்பர் கேட்டாரு, எங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றோம், உங்களால அப்படி போய் இறக்கிற முடியுமான்னு கேட்டாரு. திரு ஆவடிக்குமார் கேட்டாரு. ஆமா, அவர் அந்த எசன்ஸ்ல இருந்து கேட்டாரு, கட்டமைப்பு என்ன, அவன் தலைமைக்கு எவ்வளவு ஒரு உண்மையா இருந்து வேலை செய்வான், இதெல்லாம் நீங்க போய் பண்ணிர முடியுமா அப்படின்னா அந்த கட்சியோட எசன்ஸ், அதோட களபலங்கிறத வந்து எல்லாருமே வந்து ஒதுக்க கூடாது. அரவிந்தன், நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்ப நீங்க வாஜ்பாய் இருந்த பாஜக வேறு, மோடி அமித்ஷா வந்த பிறகு என்டிஏ அந்த டபுள் இன்ஜின் அந்த தன்மையை நீங்க சொன்னீங்க. காங்கிரஸ் தன்மை வேறு, பாஜக தன்மை வேறுன்னு. ஆனா மணி சொல்றது வந்து தமிழ்நாட்டில் அதிமுகவோட ரோல் என்ன? நீங்க அதிமுகவை கடந்தாதான் உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு பலன் தரும். அப்படி இல்லாம நீங்க அதிமுகக்குள்ள இருந்து என்ன இது ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து தப்பா போகுதுன்றாரே. இல்ல, அதாவது நான் இன்னைக்கு உடனே நடக்குன்னு சொல்லல. இன்னைக்கு அதிமுக தான் வலுவான கட்சி. நீங்க என்ன சொன்னாலும் தெரியும், பிஜேபியும் என்னதான் இது பண்ண. ஆனா இந்த பொசிஷனிங் ஒரு லாங் டேர்ம் பிளான் இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். இந்த பொசிஷனிங்க்கு அந்த நரேட்டிவ்க்குள்ள நம்மளும் வந்து இன்னைக்கு ஷார்ட் டேர்ம் கெயின் கிடைக்குதுன்றதுக்காக டிஎம்கே அந்த நரேட்டிவ்க்குள்ள போறது இருக்கு இல்லையா, இது வந்து பிஜேபியோட லாங் டேர்ம் கெயினுக்கு பலன் தரும் பிளானுக்கு வந்து அட்வான்டேஜ் ஆகும்னு சொல்றேன். உடனடியாக நடக்குது நானும் சொல்லல. ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட பாஜகவுக்கு நன்மை தர்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்ற பார்வை தான். இது அதிமுகவுக்கு நெருக்கடி தான்ன்ற பார்வை தான் அரவிந்தன் சொல்றேன். இது பாஜகவுக்கு அதிமுக, திமுகவுக்கு ரொம்ப வசதியான விஷயம். ஏன்னா என்டிஏங்கிறத வந்து நீங்க வந்து பாஜக எதிர்ப்பையும் பண்றதுக்கும் நீங்க வந்து பாஜக எதிர்ப்பையும் வெளிப்படையா சொல்ல முடியாது, அதிமுக எதிர்ப்பு சொல்ல முடியாது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதிமுக எதிர்ப்பதை விட பாஜக எதிர்ப்பதுன்னா அவங்க ப்ரிஃபரன்ஸ். அப்ப நீங்க ஒவ்வொன்றும் தனித்தனியா எதிர்க்க, பாமக எதிர்க்க முடியாது வெளிப்படையா. ஸோ அப்படி இருக்கும்போது என்டிஏ எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. பட் இந்த கேசஸ் இங்க பாஜகவுக்கு வெளிப்படையா திமுக எதிர்ப்பு மட்டும்தான். அதிமுக என்னாலும் காங்கிரஸ் எதிர்க்க போதில்லை. நாம் தமிழர் காங்கிரஸ் எதிர்க்க போதில்லை. இங்க இருக்கிறதுல இப்ப விஜயினுடைய வருகை இருக்குல்ல, விஜய் என்ன பண்ண போறாருன்னு அவரும் பெருமாள் மணி சொன்ன மாதிரி, அரவிந்தன் அவருங்க சொன்ன மாதிரி அவரும் பாஜகவை பொசிஷன் பண்ணி திமுகவை சொல்லிட்டாருன்னா அதிமுகவோட ரோல் என்ன? தாவேகா அந்த இடத்த திமுகவால அதை ஹேண்டில் பண்ண முடியும், விஜயால ஹேண்டில் பண்ண முடியாது. நீ ஒன்னுக்கு ஒரு எதிரி தான் இருக்கணும்.
அவர் 2-3 எதிரிலாம் வச்சா எந்த எதிரி எதிர்க்கிறது? இல்ல, அவர் ரெண்டு ஆளுங்கட்சி எதிர்க்கிறாரே. ஒரு பக்கம் திமுக ஆளுங்கட்சி, இன்னும் பாஜக மற்றும் பலரும் விட்டுறாதீங்க. மற்றும் பலரும் இருக்கு, வெறுமனே பாஜக மட்டும் எதிர்த்து போயிருக்கலாம். அவரே மற்றும் பலரும் சேர்க்கிறாரு. சோ அதனால மற்றும் பலரும் சேர்க்கிறார். இப்போதைக்கு மற்றும் பலரை தனியா வச்சிருக்காரு, சேர்ப்பாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு மல்டிபிள் எதிரி, எல்லா எதிரியிலும் எல்லா பக்கமும் பால் அடிச்சு ஆகணும். அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ அந்த பிரச்சனையே கிடையாது. திமுக எதிர்ப்பு பண்ணா மட்டும் போதுன்றதுதான். அப்போ இவர் சொல்றது பாஜக துணையோடு திமுகவை எதிர்ப்பதுல ஒரு ஒரு பலன் இருக்குமா? அது அவங்களுக்கு பலனா இருக்குமா? இல்ல, அது பலன் கொடுக்க போறது இல்ல. ஏன்னா ஏடிஎம்கேக்கு வந்து எப்போதெல்லாம் அவங்க வந்து பிஜேபியோட இருந்திருக்காங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து சர்க்கிள் தான் இருந்திருக்கு. நீங்க ஜெயலலிதா இருந்த போதும் சரி, அதற்கு பின்பும் சரி, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைச்சிருந்த கட்டத்துல எல்லாம் அவங்களுக்கு தமிழ்நாட்டுல தோல்விதான். நீங்க இந்த எலெக்ஷன்ல 21ல அவங்க வந்து பிரதான எதிர்கட்சியாக, அதுவும் அதிக எண்ணிக்கையில் எம்எல்ஏக்களோட எதிர்கட்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஆட்சி பொறுப்புல இருக்க முடியல. அப்போ பிஜேபியோட கூட இருந்த காலங்கள்ல அதிமுகவுக்கு பெரிய பலம் இருந்ததில்லை. அதனாலதான் ஜெயலலிதா வந்து அவங்களோட எதிரியா அன்னைக்கு அவங்க யாரை எதிர்த்து நிக்கிறோங்கிறத அன்னைக்கு மோடியா லேடியான்னு கேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ இன்னைக்கு டிஎம்கேவும் அதே ஸ்ட்ராட்டஜியை தான் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க மோடி எதிர்ப்பை நீங்க தமிழ்நாட்டில் பிரதானப்படுத்தும் போது அதற்கான வாக்குகளும் அதற்கான டேக்கர்ஸும் இங்க அதிகம். ஆனா இப்போ அரவிந்தர் சொன்னதுல நீங்க உண்மையான களத்துல இருக்கிற ஒரு பலமான ஒருத்தர் கட்டமைப்பு கொண்ட கட்சியை நம்ம மனசுக்கு தோதா ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணா களத்துல அது பலன் தரும் இல்ல. உதாசீனப்படுத்துறாங்கன்றதுதான் உண்மை. ஆனா ஏடிஎம்கே அந்த இடத்துல ஃபைட் பண்ணவே இல்லையே. அது அங்கதானே நம்ம மிஸ் பண்றோம். இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி 11 தேர்தல்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்றாரு அரவிந்தன். 11 தேர்தல்கள்ல இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்ற ஒரு கட்சி இன்னைக்கு வந்து அவங்க எதை பிரதானப்படுத்தணும், எங்க நம்ம வந்து நிக்கணும்ன்றத அவங்க முடிவு பண்ணிருக்கோமா இல்லையா? ஏடிஎம்கே மிஸ் பண்றாங்கன்றதுதான் வருத்தமா இருக்கு. ஒரு சின்ன விஷயம், மோடியா லேடியான்றது வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல ஜெயலலிதா வச்ச ஒரு பார்த்து மாநில தேர்தல் அவங்க வந்து பிஜேபி காங்கிரஸ் சட்டம் பண்ணவே மாட்டாங்க. கருணாநிதி மட்டும் தான் போக்கஸ் இல்ல. 2016 அவங்க பிஜேபி பேசினாங்க. ஆமா, பட் அவங்க கலைஞரை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுடைய டார்கெட். இன்னைக்கு ஒரு மாநில தேர்தல்ல வந்து பிஜேபி டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அது திமுக வந்து லாங் ரன்ல நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.